வாழணும்னு நினச்சிட்டு எந்த அளவுக்கு லைஃப்பை இழந்துட்டு போகிறோம். பர்சனலாக நிறைய விஷயம் மேட்சாக இருந்தது. இதில் ஃபேமிலி டைமை வந்து பணத்துக்காக நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதை சொல்ல வராங்க. ஸோ சமுத்திரக்கனி வந்து ஒரு காசுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு. கார்மேனி செல்வன் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை பற்றி தான் படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ சமுத்திரக்கனி வந்து ஒரு காசுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஸோ எவ்வளோ அவமானங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ அவர் ஒய்ஃபு பையன் இவங்கெல்லாம் வந்து குடும்பத்தோடு வந்து அவ்வளோ அவமானங்கள்லாம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு விஷயம் வாங்கினாலுமே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ ஒய்ஃபுக்கு நிறைய ஆசைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆசையெல்லாம் அவர் பூர்த்தி செய்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுறாங்கிறதா படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து இந்த ரொம்ப யதார்த்தமாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க. படத்தில் வந்து சமுத்திரக்கனியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஒய்ஃப் கேரக்டரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. அவங்க பையன் கேரக்டரும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். கௌதம் மேனன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணுறாரு. அவர் ரொம்ப சூப்பராக வந்து படத்தில் வந்து பொருந்திட்டார். டெக்னிக்கலாக படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சூப்பரான கருத்துக்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சமுத்திரனுடைய ஆக்டிங் ரொம்பவே சூப்பருங்க. ஏன்னா அவர் அந்த ஒரு கஷ்டம் அந்த இதெல்லாமே வந்து அவர் ஃபேஸில் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காரு. செம்ம சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு யதார்த்தத்தை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து காமிச்சிருக்காரு சமுத்திரக்கனி. படம் நல்லா இருந்தது. எப்படின்னா ஒரு ஸ்லோவான மூவியாக இருக்கும். ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் நிறையா விஷயங்கள் இப்போ தேவையான விஷயங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாரோட லைஃப் நம்ம எல்லாருமே இன்னொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலை காப்பி பண்ணிகிட்டே இருக்கோம். அவன் ஒரு இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ போட்டானா அடுத்த நிமிஷம் நம்மளும் அதே இடத்துல நிற்கணும். அதுக்காண்டி செலவு பண்ணுறது அந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கல. இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழணும்னு நினச்சிட்டு எந்த அளவுக்கு லைஃப்பை இழந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை காமிச்சிருக்காங்க. வெளிநாட்டுக்கு போய் அங்கே எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இழக்கிறோம், அதை தாண்டி அதில் எப்படி அடிக்ட் ஆகுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி படம் மட்டும்தான். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு ஸ்லோவாக, ஆனால் ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்னென்னலாம் நடக்கும், ஸ்டார்டிங்லேருந்து அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், திருப்பி என்னவா மாறுறான், எதனால் அந்த கஷ்டத்தை அவன் அனுபவிக்கிறான், அதுலேருந்து எப்படி வெளில வரணும் அப்படிங்கிறது டோட்டலாக ஒரு ஃபேமிலியை வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த சமுத்திரக்கனி அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அதை தாண்டி அந்த குழந்தையோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது உண்மையில. ஏன்னா அப்பாங்கிறதெல்லாம் தாண்டி அந்த உண்மையிலே ரெண்டு பேருக்கு அப்பா பையனா எவ்வளோ பாண்டிங் இருக்கும், அந்த பாண்டிங்கை ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமான மூவி. எந்த ஒரு இதுலையுமே உங்களுக்கு ஓவராக இது பண்ணாமல் கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறதுனால தான் ஓப்பனாக சொல்லணும்னா ஸ்லோவாக இருக்குது. இல்லை நல்லா இருக்குது. சமுத்திரக்கனியோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த கௌதம் வாசுதேவன் சொல்லவே தேவையில்லை. அவரோட வாய்ஸ் ப்ளஸ் எப்போவுமே இந்த படத்துலையும் நல்ல ஸ்டைலாக நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கும் நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. ஃபீலிங் வந்து சார் கண்டிப்பாக ஃபீலிங் இருக்குது. ஏன்னா ஆடம்பர தேவை நமக்கு நிறைய இருக்குது. அந்த ஆடம்பர தேவைக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் ஓடுறோம். அதுக்காக கடனை வாங்காதீங்கன்றாங்க. கடனை வந்து தான் போய் மாற்றுறாரு. ரொம்ப நல்லா இருக்குது. சொல்லப்பட்ட வந்த கதை எப்படியோ அதை அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப அதிகமான எமோஷன் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகும். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆனால் கூட படத்தை வந்து என்ன சொல்லுவாங்க, இதை வந்து பார்த்ததுக்கப்புறம் திருந்தவங்களாம் தெரியாது. ஏன்னா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலி குடும்பமும் மிடில் கிளாஸ் இருக்கிற குடும்பம் ஆடம்பர தேவை இருக்குது. டிவி கேட்குறாங்க, கடன் வாங்கி தான் ஆகணும், இஎம்ஐ வாங்கணும். மொபைல் கேட்குறாங்க, இஎம்ஐ வாங்கி தான் நம்ம கட்டி தான் ஆகணும். ஃபேமிலி ஹஸ்பண்ட்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிகேஷன், அந்த இஷ்யூஸ்லாம் காமிச்சிருக்காங்க. ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி இருக்குது. ரொம்ப பெரிய படம் மாதிரி தெரியல, பக்கத்து வீட்டு கதை மாதிரி ரியலாக எடுத்திருக்காங்க. ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதுக்கு ஜஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ மூவி மாதிரி ஃபீல் ஆகலை, ஜஸ்ட் தெரிஞ்சவங்க கதை மாதிரி தெரியுது, அவ்வளோதான். ஆர்டிஸ்ட் எல்லாமே அதான் ரியலாகவே நடிச்சிருக்காங்க. அதனால் உண்மையான ஆளுங்க மாதிரி தான் தெரியுறாங்க. அவங்க ஸ்டோரி ஆக்டர்ஸ்ன்ற மாதிரி ஃபீல் ஆகலை. ஜஸ்ட் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அவளோட கதை மாதிரி ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட கதை, ஏன்னா அது ஃபேமிலி கதையாக எடுத்துருக்கனால என்ன ஃபேமிலி இருக்கோ நடக்குதோ அதை தான் காமிச்சிருக்காங்க. அதனால் அது படம் மாதிரியே தெரியல, ரியல் கதை மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்காக எந்த